5 கிலோ மட்டன் பிரியாணிக்கு இந்த பொருள் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். மழை வர மாதிரி இருக்குது, அதனால் சீக்கிரமாகவே அடுப்பை பற்ற வச்சுட்டோம். அடுப்பு ரெடியான கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் தலைவருக்கு பசி எடுத்துக்கிச்சு. அதனால் அவர் நண்பருக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கார். அவர் யூடியூப்பில் போட்டு விட்றேன். அடுக்கு சட்டி கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பூசி வச்சுருக்கேன். அப்போ தான் கழுவும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 லிட்டர் எண்ணெய், அந்த கேப்பில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் இதை அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்ட வீடியோ நாங்கள் எடுக்கலை. அந்த பட்டை ஏலக்காய் எல்லாமே போட்டுடணும். ஆனியன் போடும்போது சேர்த்து போட்டுருங்க எல்லோரும். 5 மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இன்னொரு 5, மொத்தம் 10 மிளகாய் தூள் போடணும். அதுக்கப்புறம் இதில் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர நேரத்தில் மட்டனோ பீஃபோ அந்த மட்டன் குக்கரில் வேக வச்சு போட்டோம். சீக்கிரம் வேலை முடியறதுக்காக நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இது வெறும் 3 கிலோ தான். இன்னும் 2 கிலோ எடுத்து வந்து போடுறாங்க. கிடாக்கறி பிரியாணி பிரியாணி செம்மையாக சமைக்கிறோம். பயங்கரமாக செய்கிறோம். சும்மா லைட்டாக கிண்டி வைக்கிறோம். அடுப்பு இருக்காது மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுப்பு தூக்கினா மசாலா எல்லாமே வச்சுட்டு மசாலா அப்புறம் டேஸ்ட் இருக்காது. நல்லா இல்லை சார். தண்ணி மட்டும் அளவு பார்த்துங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது கலசி அரிசி. 1 கிலோவுக்கு 1 படிக்கு 1.5 படி கணக்கு பண்ணோம். இது ஒன்றும் இல்லை, எலுமிச்சப்பழ சாறு தான். அப்புறம் கொத்தமல்லி, 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கணும். ஃபைனலாக தம் போடும்போது கொஞ்சோண்டு ஒரு 2 கைப்பிடி, எல்லாம் 1 கைப்பிடி போட்டுங்க. கறி வேவிச்சான்னு பார்க்குறோம். ரெண்டு கொதி 3 கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட ஆரம்பிச்சிருங்க. அரிசி மட்டும் எப்பயுமே வடிகட்டி தான் போடணும், தண்ணியோடு போடக்கூடாது. எங்கள்கிட்ட வடிகட்டி இல்லாதனால நாங்கள் அந்த மாதிரி போட்டுருக்கோம்.
அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 கிண்டு தான், அதுக்கப்புறம் கிண்டக்கூடாது, அரிசி உடைஞ்சிடும். அப்புறம் பொங்கல் பிரியாணி மாதிரி ஆகிடும். உப்பு மட்டும் செக் பண்ணிங்க. உப்பு காரம் நான் அளவோட போட்டதுனால எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க எதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி, புதினா, நெய், பாதாம், முந்திரி ஃபைனலாக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பனே பண்ணணும். அதிகபட்சம் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி. இவங்க தான் எங்கள் மாஸ்டர், பெரிய மாஸ்டர். நாங்கள் சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அவர் வந்து பெரிய மாஸ்டர். நம்ம தான் சாப்பிட்றாரு. இது எங்கள் அண்ணன் கடைங்க. இதை விட பிரியாணி சூப்பராக அவர் செய்வார். நாங்களாம் அவரோட கற்றுக்குட்டிங்க தான். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் வந்து நாங்கள் சும்மா பேருக்கு செய்கிறோம். அவர் இதை விட சூப்பராக செய்வார். உங்களுக்கு ஏதாச்சும் வீட்டில் விசேஷம்னா கன்ஃபார்மாக இவருக்கு ஃபோன் அடிங்க. கன்ஃபார்மாக இவங்க வந்து உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுங்க.